வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மழை வெள்ள சேதங்கள், வெள்ளத்தில் வந்த முதலை, சிறைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு பகுதிகளை இப்ப பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நண்டலாற்றின் கரைகள் உடைந்து விவசாய நிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்ததால் 2500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நண்டலாற்றின் பல்வேறு இடங்களில் கரைகள் உடைந்து வெளியேறும் வெள்ள நீரானது நல்லாடை, கொத்தங்குடி விளாகம், அரசூர் ஊராட்சிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்களை மூழ்கடித்தது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வருஷம் இதே நிலையை நாங்கள் சந்திக்கிறோம். 3-4 காலமா எங்களுக்கு இன்சூரன்ஸும் வர்றதுக்கல்ல, என்னன்னு தெரியல. இந்த எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு சரி செய்து அனைத்து இதுவும் சரி செய்து எங்களுக்கு நிவாரணமும் அந்த இன்சூரன்ஸும் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு எங்களுக்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே ஓட்டுநரின் கவனக்குறைவால் சாலையில் திரும்பிய ஆட்டோ மீது மினி சரக்கு வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிராயன்குழி பகுதியில் உள்ள சாலையில் வாகனம் வருவதை கவனிக்காமல் ஆட்டோ ஓட்டுநர் திருப்ப முயன்றபோது அதன் மீது மினி சரக்கு வாகனம் மோதியது. இதில் ஆட்டோவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஓட்டுநரும் உள்ளே அமர்ந்திருந்த பயணி ஒருவரும் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள சிட்டி தனியார் மருத்துவமனையில் கடந்த 12ஆம் தேதி இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இது சம்பந்தமாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் சீலப்பாடி கிராம நிர்வாக அலுவலர் ராமர் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தீ விபத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் புத்தூர் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் கண்டெய்னர் லாரியில் கஞ்சா கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பி மூர்த்தி தலைமையிலான போலீசார் அவ்வழியாக சென்ற சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் ஓட்டுநரின் இருக்கை அருகே கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து வாகனத்தில் இருந்த சில மூட்டைகளை திறந்து பார்த்தபோது அதில் பிரியாணிக்கு பயன்படுத்தப்படும் இலை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாகனத்தில் இருந்த நாகையைச் சேர்ந்த சுரேஷ், மணிகண்டன் ஆகியோரை கைது செய்த போலீசார் கஞ்சா மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் மூட்டைகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே முழுமையான விவரங்கள் வெளியாகும் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு வெள்ள நீரில் முதலை அடித்து வரப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடர் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பகுதிக்கு முதலை ஒன்று நீரில் தத்தளித்தபடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அணைக்கட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் முதலை எங்கு வருமோ என்ற அச்சம் அப்பகுதி மக்களிடையே எழுந்திருக்கிறது. அரசு பணிக்கான தேர்வுகளை திமுக அரசு அலட்சிய போக்கில் கையாளுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில், காலியாக உள்ள அரசு உதவி வழக்கறிஞர் பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி நடத்திய முதல்நிலை தேர்வில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல மையங்களில் வழக்கறிஞர்கள் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல வழக்கறிஞர்களின் பெயர்கள் தேர்வு மையங்களில் விடுபட்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டிய அவர், தற்போது நடைபெற்ற தேர்வை கைவிட்டு மீண்டும் வெகு விரைவில் முறையான மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கோவையில் ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குருவை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட முற்போக்கு இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். அமெரிக்காவில் இருந்து சத்குரு தனி விமானம் மூலம் கோவை திரும்பிய நிலையில் பீளமேடு விமான நிலையம் இணைப்பு சாலை அருகே தாப்பே தீக்க பொதுச் செயலாளர் கு ராமகிருட்டிணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சமூக மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பை சேர்ந்தவர்களும் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சென்னையில் பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பிவிட்டு பணம் செலுத்தியவரின் கிரெடிட் கார்டில் இருந்து 1,38,000 ரூபாய் நூதன முறையில் திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராயப்பேட்டையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சீனிவாசன் என்பவர் உட்லண்ட்ஸ் தியேட்டர் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து பெங்களூரு, மும்பை என பல்வேறு இடங்களில் உள்ள வங்கி கணக்குக்கு போன்பே மூலம் சிறிது சிறிதாக 1,38,000 ரூபாய் டெபிட் ஆனதாக குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் வங்கியில் தகவல் தெரிவித்துவிட்டு சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்துள்ளார். 15 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 10,000 13 வாட்டி, 4,000 2 வாட்டி எடுத்துருக்காங்க. நான் ஓடிபி எதுவுமே யாருக்குமே ஷேர் பண்ணல. அதனால அது ஆர்பிஎல் பேங்க்கு கிரெடிட் கார்டு வந்து நான் எடுத்தேன். அதுக்கோசம் நான் அடுத்த நாள் போய் நான் கேட்டேன் ஆர்பிஎல் பேங்க்கில். எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்கிறாங்க பேங்க்கில். அது என்னவோ நீங்கள் தான் பார்த்து எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், எனக்கு போன காசு எனக்கு ரிட்டர்ன் வரணும். 1,38,000 ரூபா போயிருக்கு. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை மத்திய சிறைகளுக்கு தொலைபேசி வாயிலாக மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் சென்னை புழல், திருச்சி, மதுரை மற்றும் கோவை மத்திய சிறைகளில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார். இதனையடுத்து சிறைச்சாலைகளில் வெடிகுண்டு நிபுணர்களுடன் நடத்திய சோதனையில் அது புரளி என தெரிய வந்தது. மேலும் மிரட்டல் விடுத்த நபர் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி பகுதியைச் சேர்ந்த மனநலம் குன்றிய நபர் என தெரிய வந்தது. கனமழையால் நீலகிரி மாவட்டம் ஊட்டி மலை ரயில் பாதையின் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் ஊட்டி குன்னூர் மலை ரயில் சேவை மேலும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு விடுவிக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக கடந்த 13, 14 ஆகிய நாட்களில் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மலை ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாலும் தற்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாலும் மேலும் 3 நாட்களுக்கு மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.